ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும்? நவம்பர் மாசம் அவனும் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல. அப்போ சீமான் சார் விஜயலட்சுமி மேட்டர் வந்தது இல்லைங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் அவன் போடுறான். என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்டரை வந்து எவ்வளவு வந்து கமெண்ட், அந்த மீம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெட்ச் போடுறான். இதுல கான்கால் வேலை 3 பேர் வந்து கான்கால்ல, அந்த விஜயலட்சுமி அவங்க எல்லாம் கிடையாது அந்த லைன்ல. இவன் கான்கால்ல எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் டார்கெட் பண்றது. ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்ல இருந்து டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணுமோ அதெல்லாம். ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா? எவ்வளவு பணம் தெரியுமா அவனுக்கு? 80 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மேட்டர் நடக்குதாங்க. அங்க என்ன சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ட்டு. அந்த 80 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் எனக்கு பிளாட் வாங்கி கொடுப்பானா, 10 லட்சம் ரூபாய் வந்து இன்டர்வியூ பண்ணுவானா. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம நம்பகத்தனமா இருக்க கூட அவன் கூட டிராவல் பண்ணிட்டு இதனால அவன் லவ் அஃபெக்ஷன்ற பேர்ல இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்றது. கொக்கைன்னு அவன் வீட்டுல கொக்கைன் இருக்கும், இந்த பிளாக்ல வந்து விற்கிற அந்த இது சரக்கு, அந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருப்பான். அவ வீட்டுல பொண்ணுங்க எப்பவுமே ஸ்டாக்கா இருக்குங்க. கேட்டா பொண்ணுன்வா, தங்கச்சின்வா, அக்கான்வா. ஒரு இலங்கையில இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல 5-6 வருஷமா தங்க வச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட ஐடென்டிஃபை இல்ல, ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது. பண்ற எல்லாமே இல்லீகல்னா. எல்லாம் இந்த ராஜ்கண்ணனும் இவனும் 2 பேர் இவங்களோட ஸ்கேம் மாதிரி